ஒரு வேடன் காட்டுல வலைய விரிச்சு காத்திருந்தான். அதுல கழுகு ஒண்ணு சிக்கி கொண்டது. அந்த கழுகோட சிறகுகளை மட்டும் வெட்டிட்டு அதை சங்கிலியால கட்டி போட்டுட்டான் அந்த வேடன். அந்த வழியா போன ஒருத்தர் சங்கிலியால கட்டப்பட்டிருந்த கழுகு மேல இறக்கப்பட்டு வேடை கிட்ட காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கிக்கிறாரு. வீட்டுல கொண்டு போய் அதை அன்போடு வளர்க்குறாரு. கழுகுக்கு ரெக்கைகள் நல்லா வளர்ந்துடுச்சு. இப்போ அந்த கழுகு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை வளர்த்தவரும் நீ பறந்து போய் சுதந்திரமா இரு அப்படின்னு சொல்லி அதை பறக்க விடுறாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு அது பறந்து போகுது. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முயலை பார்க்குது. அந்த முயலை தூக்கிட்டு வந்து தன்னை வளர்த்தவர்கிட்ட காணிக்கையா கொடுக்குது அந்த கழுகு. இதை ஒரு நரி பார்த்துட்டு இருந்தது. நீ பிடித்த முயலை வேடன் கிட்ட கொடுத்திருந்தா அவன் உன்னை மறுபடியும் பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? அதை செய்யாம எதுக்கு உன்னை வளர்த்தவர்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேக்குது அந்த நரி. வேடன் கிட்ட நான் முயலை கொடுத்திருந்தாலும் பிற்காலத்துல அவன் என்னை பிடிக்காம இருக்க போறதில்ல. ஏன்னா அவனுக்கு அது தொழில். நான் ஆபத்துல இருந்த போது என்னை காப்பாற்றினவருக்கு என்னோட நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கதான் முயலை அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கழுகு. உண்மைதான் இல்லையா? உதவி செய்தவர்களுக்கு நன்றியோடு இருப்பதுதான் பண்புள்ள செயல்.